கலைஞரே சொல்லுவாரு. இளங்கோவனின் பேனா வந்து ரொம்ப சிக்கனமானது எழுதியிருக்காரு. கலைஞரை விட ஸ்டாலின் டேஞ்சரானவர். மக்களுக்கு அல்ல, எதிர்க்கட்சிகளுக்கு. யாரும் எதிர்பாராத நேரத்தில் உரிமைத் தொகை வாங்கி கொண்டிருக்கும் மகளிர் வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் போட்டதில் பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி, எடப்பாடிக்கு பேரதிர்ச்சி, பாஜகவுக்கும் தான். எங்கிருந்தோ வந்த தீண்ட வாசனை மோப்பம் பிடித்து விட்டார் ஸ்டாலின். அதனால்தான் கடைசி ஓவரில் அடித்து துவம்சம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இதோடு விட்டாரா, 3 மாதங்களுக்கான அட்வான்ஸ் உரிமை தொகை 3000தோடு கோடைக்கால நிதியாகவும் 2000 ரூபாயை சேர்த்து போட்டிருக்கிறார். இது போதாதென்று அடுத்து ஆட்சிக்கு வரும்போது மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்று சொல்லி எடப்பாடியின் வாக்குறுதியை எல்லாம் செல்லா காசாக்கிவிட்டார். இனி எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை. ஸ்டாலின் கோடை காலமான முதுவேநீர் காலத்திற்கு தான் நிதி வழங்கியுள்ளார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளவேநீர் காலம், கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம் என எல்லா பருவ காலங்களுக்கும் நிதி வழங்குவோம். அதை 2000 என கிள்ளி கொடுக்காமல் 5000 என அள்ளி கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைக்கு எடப்பாடி ஆளாகிவிட்டார். கண்முன்னால் பலன் கிடைக்கும் இன்றைய நிலையில் மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் எனும் எதிர்க்கட்சிகளின் கோஷம் இனியும் எடுபட வாய்ப்பே இல்லை. இந்த பக்கம் மனைவிமார்களுக்கு கொடுப்பது போல அந்த பக்கம் கணவன்மார்களை டாஸ்மாகுக்கு வரவழைத்து பிடுங்கி கொண்டு விடுவார்கள் என்கிற கோஷமும் புளித்து போன கோஷமே. இதனால் இதெல்லாம் மக்களின் காதுகளில் நுழைய போவதே இல்லை. மகளிருக்கு 5000 தரும் செய்தி கடுகளவும் கசியாமல், எந்த புலனாய்விலும் சிக்காமல் கொடுக்கப்பட்ட பிறகே வெளியில் தெரியும் என்பது எதை காட்டுகிறது? அரசு இயந்திரம் முழுக்க முழுக்க முதல்வர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருப்பதையே காட்டுகிறது. சத்தமில்லாமல் சாதித்து விட்டார் ஸ்டாலின். ஸ்டாலினுடைய இந்த சாதனை எடப்பாடிக்கும் பாஜகவுக்குமான சக்கர வியூகம். அதிலிருந்து அவர்கள் வெளியில் வருவதற்கான வழியை கண்டுபிடிப்பதற்குள் தேர்தல் முடிந்துவிடும், புதிய அமைச்சரவையும் பதவியேற்றுவிடும்.